ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் 6th தேர்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தமாக புக்கில் கொடுத்துக்கிறதுனால வந்து 7வது இயல்னு காமிக்குது. புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்மளுடைய நாடு வந்து வளம் பொருந்தியது, இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மீந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் வந்து இந்தியர் அப்படிங்கிறனால ஒன்றுபட்டவர்களே அப்படின்னு தேசிய ஒருமைப்பாட்டை வந்து போற்ற விதமாக தான் இந்த பாட்டு இருக்குது. பூமி புதுமை செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவர் செய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. இது முக்கியம். இந்த பாட்டில் வந்து தேசம் உடுத்திய நூலாடை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அப்புறம் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எந்த கரையில் வந்து ஒலிக்குன்னு கேட்பாங்க. கம்பனின் அமுதக்கவி வந்து கங்கையிலையும் கம்பனின் அமுத கவிதை வந்து கங்கையிலையும், காளிதாசன் வந்து காவிரியும். காளிதாசன் காவிரி, கம்பன் வந்து கங்கை அலைகள். இந்த நாலுமே காலு தான் ஆரம்பிச்சிருக்கு. காளிதாசன் காவிரி, கம்பன் கங்கை, குரில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக வந்து காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒற்றுமை. நம்ம கீழே இருக்கோம், கன்னியாகுமரியினுடைய கூந்தலுக்காக வந்து காஷ்மீர் தோட்டம் வந்து நம்மளுக்காக பூ தொடுக்குது. மேற்கு மலைகளை நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் வந்து நலம் கேட்கும். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமிர்த சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. எழுதுனது வந்து தாராபாரதி. ஓகேங்களா? இதை வந்து இப்படி தான் படித்தாகணும், வேறு விதமாக சொல்ல முடியாது. மெயினாக உண்மை, தேசம்னா நாடு. நான் சொல்கிறத அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ராமகிருஷ்ணனா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராமகிருஷ்ணன் வந்து ஒரு துணை பாடத்தில் வருவார். ஸோ வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும், அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். அடுத்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து இது பூமி கிழக்கு வாசல் இதுன்னு பாட்டு எழுதியிருக்காரா, அதனால இது எங்கள் கிழக்கு அப்படின்னு அவர் உரிமை கொண்டாடுற. இது எங்கள் கிழக்குன்னு சொல்லிட்டு விரல் பார்க்குறாரு. நம்ம சூரியனை பார்த்துட்டு கையை பார்த்தோம்னா எதை பார்த்தாலுமே வந்து நல்லா உத்து பார்த்துட்டு பார்த்தோம்னா கிருட்டாக தெரியும். விரல் பார்க்குறாரு, விரல் நுனி வெளிச்சங்களாக தெரியுது. ஓகேங்களா? அப்புறம் புதிய விடியல் வந்தால் தான் இது எங்கள் கிழக்குன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கேன். முடித்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் காந்தியடிகள் யார்? நம்ம இந்திய விடுதலைக்கு வந்து பாடுபட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய வளர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் பாடுபட்டிருக்காரு. எளிமையை வந்து ஓர் அறமாக போற்றியவர், அது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு மீதும் மொழியின் மீதும் காந்தியடிகள் பற்ற வந்து நம்ம பார்க்கலாம். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். காந்தியடிகளுக்கு தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. என்ன காரணமாக இருக்கும் பார்க்கலாங்களா? 1919 பிப்ரவரி மாதம் வந்து சென்னைக்கு வராரு காந்தியடிகள். ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம்னா என்னது? எந்த ஒரு விசாரணையின்றியுமே வந்து நம்மளை கேட்காமே விசாரிக்கலாமே கைது பண்ணிடலாம். சந்தேகப்படும் நோக்கில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு நம்ம அப்படி தெரிஞ்சோம்னா நம்மக்கிட்ட வந்து எந்த இதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமையே நம்மளை கைது பண்ணிடலாம். அதை எடுத்து தான் வந்து இவங்க போராடினாங்க. ஓகேங்களா? அதை பற்றி இதுக்காக வந்து ராஜாஜியின் வீட்டில் வந்து கருத்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க. காந்தியடிகள் வந்து அங்கே ஒரு மெத்தையில் அமர்ந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தால் ராஜாஜியும் மற்ற தலைமையும் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாரதியார் வர்றாரு. வந்து திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி
எனக்கு வந்து பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமான்னு இவர் கேட்குறாரு. மேலே ஒரு லைன் விட்டுட்டேன். அது முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாரதி கிளம்புறாரு. அவர் போனது, இவர் யாருப்பா அது ரொம்ப வந்து தைரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்கலாம். அப்படியா, இவரை பத்திரமா பார்த்துக்குங்க. அவன் மூலம் இந்நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிகழ்ச்சியின் மூலம் வந்து பாரதியார் பற்றிய காந்தியடிகள் மதிப்பை நமக்கு அறியலாம். 1921 செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றார். சென்னை தான் அப்போ வந்திருந்தார். இப்போ வந்து புகை வண்டியில் மதுரைக்கு வர்றாரு. ஓகேங்களா. 19 ஒரு டைம் வந்திருக்காரு, 21 ஒரு டைம் வந்திருக்காரு. அப்போ வந்து நிறைய பெரும்பாலான மக்கள் வந்து துணி அணியாமையே வந்து சும்மா அந்த அறவேட்டி இந்த இவர் மாதிரி தான் அணிஞ்சிருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் இப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடைகள் இல்லாமல் தான் மட்டும் இவ்வளவு துணி அடைவதா அப்படின்னு சிந்திச்சுக்கிறாரு. அப்போ வந்து சரி, அவரோட தோட்டத்திலேயே வந்து அவர் தோட்டத்தையே மாற்றிய மிகப்பெரிய பெருமை யாருக்கு உண்டு? நம்ம தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக மதுரைக்காரங்களுக்கு தான் உண்டு. இப்போ அவர் வாட்டுக்கு ஆப்பிரிக்காவில் வந்து போட்டும் சுட்டுமா போட்டு நல்லா பயங்கரமாக இருந்தார். நம்ம வந்து மாற்றி விட்டுட்டோம். ஓகேங்களா. அவருக்கு அது பிடிச்சிருந்தது, அவர் வந்து மாற்றிட்டார். காந்தியடிகள் வந்து ஒரு முறை வந்து காரைக்குடி சுற்றியுள்ள ஊர்களில் வந்து சுற்றுப்பயணம் வந்து சென்றார். இங்கே காரைக்குடி, அங்கே வந்து கானாடு காத்தான் என்னும் ஊரில் வந்து ஒருவர் தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போ பார்த்து எங்கே பார்த்தாலும் வெரி எக்ஸ்பென்சிவான விலை உயர்ந்த பொருளாக வந்து இருந்திருக்கு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அது வெளிநாட்டு பொருளாகவே இருந்திருக்கு. உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்திருக்கிறீர்கள். அதற்கு செய்த செலவு பணத்தில் 10ல் 1 பங்கு கொடுத்துருந்தீங்கன்னா போதும், இதை விட அழகாக செய்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அதை வந்து தலை குனிஞ்சிட்டாரு. அந்த வீட்டுக்கு காந்தியடியை மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருள் வந்து ஒன்று கூட இல்லையாமா. காந்தியடிகளை வந்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா. 3 நிகழ்ச்சி நடந்திருக்கு. காந்தியடி ஒரு முறை மறுபடியும் மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து எல்லாம் சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த கோவிலுக்கு வந்து எல்லா மக்களுமே செல்ல அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டார். அங்கே இருந்தவர்கள் இல்லை என்றான். அப்படின்னா நாங்கள் வரமாட்டேன். பல ஆண்டுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவரும் உரிமை என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் வந்து அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. ஓகேங்களா. என்னென்னா வந்து அந்த அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்திருக்கு. அது வழியே செல்றதுக்கு ஒரு ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் தடையாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு சாரான்னு சொல்லியிருக்காங்க. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடி வந்து குற்றால அருவியில் வந்து அவரும் குளிக்கிறதுக்கு வந்து மறுத்துட்டாரு. மனிதர்களிடம் வந்து உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் வந்து காந்தியடிகள் உறுதியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்கே காந்தின்னு தமிழில் சைன் பண்ணியிருக்காரு. இந்த தமிழில் அவர் இவருக்கு வந்து அவர் தமிழ் தெரியாது இல்லையா. இந்த சைன் வந்து யார் பழக்கிவிட்டா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ எண்ணில். காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வந்து வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை வந்து அப்போவே வந்து தமிழ் மொழியை கற்றுருக்கிறாரு. ஜியூபெப் எழுதிய தமிழ் கையேடு வந்து அவரை வந்து ரொம்ப ஈர்த்ததாக சொல்லியிருக்காரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். ஓகேங்களா. அடுத்து வந்து 1937 சென்னை இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதே மாதிரி பெரியாருக்கு வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து பட்டம் கொடுப்பாங்க. அது வந்து சென்னை மாநாடு தான், சென்னையில் நடந்திருக்கும். அது வந்து 1938, இது 1937, மறந்துடாதீங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து அந்த மாநாட்டில் வந்து உவேசா வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். தலைமை வகித்தவர் காந்தியடிகள் தான். உவேசா சாமிநாதனின் உரையை கேட்ட உடனே வந்து இந்த பெரியவரோட அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் கூறியிருக்காரு. யார் தலைமை வகித்தது? காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவராக தான் உவேசா இருந்தார். இந்த நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வந்து மலர வேணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து அவருடைய மனதைரியத்தை வந்து அவர் எந்த பாரபட்சமே இல்லாமல் அப்படி சொல்லிக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்தது பார்க்கலாமா. வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் பார்க்கலாம். இது வந்து
ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? இது புக்கில் இல்லை. இவர் வந்து உலக அளவில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. அதிர்ஷ்டவசமாக வந்து அவரோட பொண்ணு அவர் பிரெஞ்சு புரட்சிக்காகவே வந்து போய் 1789 பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடந்திருக்கும். அதுலேயே போய் பங்கேற்க போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து இடையிலேயே வந்துட்டாங்க. என்னென்னா வெள்ளச்சி நாச்சியார் வந்து புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டோன்னே வேலு நாச்சியார் வந்து திரும்பி வந்துடுவார். அப்படி மட்டும் இல்லைன்னா நம்ம வேர்ல்டு ரெக்கார்டில் இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி அப்படின்னா நம்ம வேலு நாச்சியார் மட்டும்தான். சரிங்களா? எதிர்த்தது மட்டும் இல்லாமல் வெற்றி கண்டிருக்காரு. நிறைய அரசர்கள் எதிர்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, மன்னர்கள் எல்லாம் எதிர்த்துருக்காங்க. ஆனால் வெற்றி கண்டு மறுபடியும் அதே அந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றவருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெருமை அடைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து என்னென்னா வந்து அவங்க அப்பா பேர் வந்து செல்லமுத்து. ராமநாதபுரத்தில் வந்து ஆட்சி செஞ்சவங்க. தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மொத்தம் 4 மொழி தெரியும். தமிழோட சேர்த்து தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது அப்படிங்கிறத கற்று வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து சிலம்பம், குதிரையேற்றம், விற்பயிற்சி எல்லாமே அவர் கற்றுருக்காரு. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து மணந்திருக்காரு. 16 வயசுலேயே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவர் பர்த்டே டேட் வந்து 1730 ஜனவரி 3. ஓகேங்களா? ஜனவரி 3 வந்து பிறந்திருக்காங்க. முத்துவடுகநாதரை வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, காளையார் கோவிலில் நடைபெற்ற முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயர்கள் நயவஞ்சமாக கொலை செய்யப்பட்டாங்க. எந்த கோவிலில்? இது ஹிஸ்ட்ரியில் தான் நிறையா இருக்கும். 1772 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி தான் டிஎன்பிசி தான் படிக்க போகிறோம், அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். 1770 தான் வந்து இவங்களுக்கு குழந்த பிறக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். 72 தான் வந்து அவர் ஹஸ்பண்டே இறக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த 2 வயது குழந்தையோட வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு கொன்ன உடனே வந்து தப்பிச்சு போகிறாரு. ஓகேங்களா? கோபால நாயக்கர் தான் வந்து ஆதரிக்கிறாரு. 8 ஆண்டு வந்து திண்டுக்கல்லையே வந்து தங்கியிருக்காங்க. அவரோட அமைச்சர் பேர் வந்து தாண்டவராயர். தளபதியில் வந்து பெரிய மருது, சின்ன மருது. சரிங்களா? நம்ம சிவகங்கையிலேருந்து அப்போ எல்லாம் உட்காந்து கூட்டமாக இருந்திருக்காங்க. நம்ம சிவகங்கையை வந்து இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கவலை நிறைந்த குரலில் வந்து சொல்கிறாங்க. 1730 பிறந்த ஜான்சி ராணி வந்து வேலு நாச்சியார் வந்து 1780 வந்து மறுபடியும் அந்த கோட்டையை வந்து திரும்ப பெறுவாங்க. அப்போ இவருக்கு வந்து வயது 50. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கவலைப்படாதீங்க, நம்ம வந்து சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு தாண்டவராயர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த நாளை தான் நானும் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. மைசூர்லேருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே சத்தம் வருது. அப்போ சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியே மகிழ்ச்சி என்று ஓய்வெடுக்க நான் பேர் வந்து பார்க்கிறேன்னு வேலு நாச்சியார் வந்து சொல்லிடுறாங்க. ஹைதர் அலி வந்து படையை அனுப்புவார்னு எனக்கு எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வேலு நாச்சியார் வந்து கேட்குறாங்க. நம்ம இருவரும் வந்து ஹைதர் அலியை வந்து சந்திக்க சென்றோம் அல்லவா? அப்போது வந்து அவரிடம் நீங்கள் வந்து உருது மொழியில் வந்து பேசுனீங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்பாங்களான்னு கூட யோசிக்க தோணும். அப்படிலாம் கேட்டு வச்சுருவாங்க. அதுதான் தமிழ் கொஸ்டினுங்கிறது அப்படி தான் வரும். உருது மொழியில் வந்து பேசினாங்க. அப்போது அவர் முகத்தில் வந்து பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை கண்டேன். ஆமாம், இவர் வந்து தமிழர் தான். நம்ம வேலு நாச்சியார் அம்மையார் வந்து திடீர்னு உருது மொழியில் பேசினா பயங்கரமாக பேசுகிறாங்க. நல்லா அதில் ஃபுல் நாலேஜ் இருக்குது. அதை பார்த்து ஹைதர் அலியே வந்து வேய்ப்படைஞ்சிருக்காரு பாருங்கள். நமக்கு தமிழ் தற்குறி, இங்கிலீஷு அதை விட குரூப் 2 2Aக்கு தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருப்பேன் நிறைய பேர். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த நம்மளுடைய முன்னோர்களை பார்த்து நம்ம தைரியம் அடைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நமது வீரருடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு பெரிய மருது வந்து கேட்குறாங்க. அதுக்கு வேலு நாச்சியார் வந்து இல்லை, ஃபஸ்ட் நம்ம காளையார் கோவிலில் வந்து கைப்பற்றலாம், அதுக்கப்புறம் சிவகங்கை மீட்கலாம். ஏன்னா அவர் ஹஸ்பண்ட் அங்கே தானே வந்து ஆங்கிலேயர்கள் கொன்றாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் வந்து தலைமைக்கிறாங்க. காளையார் கோவில் வேலு நாச்சியாரின் படைக்கும்
கோவில் வந்து வேலு நாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே வந்து கடுமையான போர் வந்து நடந்திருக்குது. இறுதியில் வந்து ஆங்கிலேயர் படை தோற்று ஓடியது. ஓகேங்களா. அரசியர் அவர்களே காளையர் கோயில் வந்து நம்மளுக்கு கைவசம் வந்துடுச்சு. இப்போவே நம்ம வந்து சிவகங்கையை தாக்கினால் ஆங்கிலேயரை வந்து விரட்டிடலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? பெரிய மருது வந்து சொல்கிறான். பெரிய கோட்டையை தாக்கிடலாம் பெரிய மருது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டு. அவசரம் வேணாம், இப்போது வந்து பொறுங்க, வரும் விஜயதசமி அப்போ வந்து கதவுகள் திறக்கப்படும், அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்போதும் பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருது சொல்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அப்போ அனுமதி உண்டு. அப்போ வந்து நம்மளோட பெண்களை ஒருத்தர் வந்து கூடைகள் பூக்கள் அப்படி அவங்களோட சேர்த்து என்ன சொல்கிற ஆயுதங்களை வந்து மறைச்சி கொண்டு கோட்டைக்குள்ளே போகட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கினதுக்கப்புறம் நாமெல்லாம் போயிடலாம், ஆண்கள் படைப்பிரிவு சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே செய்யலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வந்து அப்போது வற்புறுத்தினாங்களாமா. அவங்க மறுத்ததுனால வந்து கொன்னுடுறாங்க. ஓகேங்களா. அவருக்கு நான் உரிய முறையில் வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்லி தான் அவங்களுக்கே தெரியுது, யாருக்கு? வேலுநாச்சியாருக்கு. அவங்க தான் வந்து நம்ம உடையாள். ஓகேங்களா. ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணா தெரில, ஆனால் ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு தான். அவருக்கு வந்து ஒரு நடுகள் வச்சு ஏற்பாடு செஞ்சுட்டு கிளம்பிடுறாரு. விஜயதசமி முதல் நாள் வந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டுச்சு நம்ம படை. ஓகேங்களா. நாமளும் இந்த அதில் சேர்ந்துக்கலாம் வாங்க. அப்புறம் வழியில் வந்து உடையாளுக்கு நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்குனாங்க. அப்போ அவங்க வச்சுருந்த தாலியை வந்து அந்த நடுகளுக்கு காணிக்கையை செலுத்திட்டு வணங்கிட்டு போனாங்க. உடையாள் புகழ் ஓங்கு என்று முழக்கமிட்டார். ஓகேங்களா. நன்றி கடன் செலுத்தியிருக்காரு. அரசியாரே, நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீயிடுவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. சரிங்களா. எனக்கு ஒரு டவுட்டுங்க இதில். எனக்கு நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, குயிலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் மாறு வேடத்தில் போகிறாங்க. இவங்களோட ஆண்டு வந்து 1730 to 1796 ஜனவரி 3 பிறந்திருக்காங்க. 50 வயசில் வந்து மீட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். ஆனால் வந்து என்னது, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் யார்? வேலுநாச்சியார். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலுநாச்சியார் தான் வந்து ஃபஸ்ட்டு போர்ன் பிறக்கிறாங்க 1730 தான். ஆனால் பேர் எப்படி வருது? தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு இவருக்கு பேர் வருது. ஆக்சுவலாக வடநாட்டின் வேலுநாச்சியார்னு அவருக்கு நாம் பேர் கொடுத்துருக்கணும். சரி, ஓகே, விடுங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு குயிலி வந்து வழி அனுப்புகிறாங்க. குயிலி படைப்பிரிவுன்னு கோட்டைக்குள் வந்து செல்கிறாங்க. சிறிது நேரத்தில் வந்து கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ வந்து எரிஞ்சுது. அதே மாதிரி இவங்களும் சொல்லி வச்ச மாதிரி போகிறாங்க. வெற்றி காண்கிறாங்க. இந்த வெற்றிக்கு காரணமாக குயிலி எங்கேன்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதிச்சுட்டாங்க அப்படின்னு வீரர்கள் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். நேரில் எப்படி இருந்திருக்கும் சம்பவம் நினச்சி பாருங்கள். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி. பொறுத்துகளை கூட கேட்டுருவாங்க. நாம் எதையும் விட்டு வச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா. சரி, ஓகே. 4 வகை சொற்கள். ஆக்சுவலாக வந்து இலக்கண வகைப்படி 4 வகை சொற்கள் தான். இலக்கிய வகைப்படுமே 4 வகை சொற்கள் தான். ஆனால் இலக்கண வகைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகைப்படி என்னது? இயற்சொல், திரிசொல், வடசொல், திரிசொல். சரிங்களா. சாரி, இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து இலக்கண வகைப்படி வந்து 4 பேர். பேர் ஒன்றை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். அவ்வளோதான். இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகவும் தனித்து வந்து இயங்காது. சரிங்களா. ஆனால் உரிச்சொல் அப்படி இல்லை. ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது. மாநகரம், சாலை சிறந்தது, பெரிய நகரம் அப்படின்ட்டு அதோட மிகுதியை வந்து தன்மையை வந்து மிகுதிப்படுத்துவாங்க. இடைச்சொல் வந்து
மாற்று ஐ நம்மளுக்கு தெரியும். திருக்குறளை எழுதினார். இதில் மீனிங் இருக்குது தெரியுங்களா, அதுதான் இடைச்சொல். இதில் அவ்வளோதாங்க, சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது வந்து வஉசி பற்றின ஒரு இது முக்கியமானது வந்து 1906 அக்டோபர் 16 வந்து சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற வந்து கப்பல் நிறுவனத்தை வந்து வஉசி பதிவு செய்வாங்க. சரிங்களா, வஉசி வந்து சென்னைக்கு போகும்போது எப்பவுமே வந்து பாரதியாரை சந்திப்பார். அவ்வளோதான். வஉசிங்கிறது வந்து அவர் மிகச்சிறந்த வழக்கறிஞர். தமிழ் ஆங்கிலத்தில் வந்து புலமை பெற்றிருப்பார். எழுத்தாளர், பேச்சாளர், தொழில் சங்க தலைவர் அப்படின்னு பன்முகங்கள் இருக்குது. முக்கியமாக செக்கெழுத்த செம்மல் என்று போற்றப்படுவர் வஉசி. ஓகேங்களா. ஒரு இது சிம்பிளுங்க. ஓருங்கிறது உயிரெழுத்து முன்னாடி வரும், ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள். ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். மெய்யெழுத்துக்கு முன்னாடி உயிர் வருது, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி உயிர்மெய் எழுத்தே வருது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி அஃது அப்படின்னு வருது, அக்கு வருதுங்களா, அதனால அ இ உ தான் வரும். அப்படின்னா அது இங்கே உள்ளது, உயிர்ச்செல் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் தான் வரும். இது ஈஸி தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாங்களா. பேட்ரிசம், நாட்டுப்பற்றும், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி முக்கியமாக படிச்சிட்ருக்கீங்கன்னா 6th to 12th இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை புக்கு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சு படிச்சுக்கோங்க. நான் வந்து 6th to 10th நல்லா தரவாக படிச்சுட்டேங்க. கடைசியில் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. 12th இருந்து ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து 2வது ஃபிக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க, புனைவு. ஸோ வந்து 11th 12th இன்றைக்கி இந்த டைம் வந்து ஒரு அலாசிடலாம். சரி வாங்க. எல்லோரும் இன்புற லாஸ்ட் இயல் பார்த்துடலாம். பராபர கண்ணி யார் எழுதுனது? தாயுமானவர். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு வந்தாவே மோஸ்ட்லி தாயுமானவர் தான். என்ன சொல்கிறாரு? அனைத்து உயிர்கள் வந்து தம்முயிர் போல் வந்து நம்ம கருத வேணும், தொண்டு செய்வேன். சான்றோருக்கு வந்து தொண்டு செய்யணும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். எல்லோரும் இன்பமாக வாழணும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். இப்படி போய் நம்ம கோயிலில் வேண்டுமா? எல்லோரும் நல்லா நான் அப்படி தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வேணும்னு சொல்லிடுங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என்ன என் வயலில் மட்டும் நல்லா பயிர் வரணும் அப்படின்லாம் வேணுவாங்க, உனக்கு கடை வெட்டுற அப்படின்ட்டு. சரி ஓகே விடுங்க, அது அவங்க மனதை பொறுத்தது. சரி நம்ம வந்து கதைக்குள்ளே வந்துடலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு போய் வேண்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில ஒவ்வொரு சொற்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை, கூர்ண மிகுதி, ஏவல் அப்படின்னா தொண்டு, பராபரமே அப்படின்னா முக்கியமாக மேலான பொருளே. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் திடீர்னு இப்படி கேட்டுருவாங்க. நம்ம வந்து விசய ரகுநாத சொக்கலிங்கம் மட்டும்தான் படிப்போம். அதுக்கப்புறம் என்ன இது கொடுத்துருவாங்க. திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் டேஸாக பணிபுரிந்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது. தலைமை அமைச்சராகவா என்ன பணிபுரிந்தார்? தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். ஓகேங்களா, தலைமை கணக்கர். இங்கே திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கமிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பகுதி வந்து தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் வந்து உள்ளன. கண்ணின்னா என்ன? 2 அடிகள் பாடப்படும் பாடல் வகை. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு கண்ணி பொருள் தருகன்னு சொல்லிடுவாங்க. கண்ணினா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இந்த 2 சுழி கண்ணி அப்படிங்கிறது என்ன? கன்னிப்பெண் அப்படிங்கிறது குறிக்கும், இளம்பெண் அப்படிங்கிறத குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில நம்ம இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து தேர்வு நோக்கில்னா இப்படி தான் படிக்கணும். சரிங்களா, நல்லா கவனிச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லவர் அப்படின்னு யார் சொல்கிறாரு? நீங்கள் நல்லவர். ஆமாம், நம்ம நல்லவங்க தான். கலீல் கிப்ரான் அப்படி சொல்கிறாரு. இது நல்லா இருக்குங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. நம்மள நிறைய பேர் சிலர் இருப்போம், நம்மக்கிட்ட இப்படிலாம் பழசுவே நம்ம நினச்சிட்ருப்போம். இப்போ அவங்களோட குணம் மாறி இருக்கும். நம்மளும் வந்து அது நம்மளால் மனசை ஏற்றுக்காது.
கண்டிப்பாக வந்து ஏற்றுக்காது. நம்ம அந்த பழசவே நினச்சிட்ருப்போம், நம்மக்கிட்ட இப்படிலாம் இருந்தாங்கன்னு. ஆனால் யாருமே வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆன் போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் அப்படி இருக்கிறது நல்லதுங்க. இந்த 2 வரிங்கிறது எவ்வளோ பெரிய வரி. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு அக்செப்ட் த ட்ரூத் அண்ட் மூவ் ஆன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கலாம். கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள். நம்மளுக்கு யார் பரிசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சமமாக நம்ம வந்து எழணும். சரிங்களா? படித்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கடைசியில் உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஆமாம், நாம் நல்லவங்க தானே. நம்ம டிஎன்பிசி நோக்கி குறிக்கோள் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லவங்க. ஓகேங்களா? பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவதுன்னா தண்ணி நீர் உறிஞ்சது பார்த்தீங்களா, அது வேரின் இயல்பு. ஸோ வந்து நீங்கள் சுயத்துடன் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர். உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் வைத்து உங்களுக்கு நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஓகேங்களா? சரிங்க. கலீல் கிப்ரான் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? லெபனான் நாட்டை சார்ந்தவர். புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி. ஆக்சுவலாக இதோட நூலோட ஆசிரியர் கலீல் கிப்ரான், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். தமிழில் வந்து நம்மளுக்கு மொழிபெயர்த்தவர் புவியரசு. பசிபினி போக்கிய பாவை. உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்குமே இன்றியமையாதது உணவு. ஓகேங்களா? உலக உயிர் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. ஆமாம், நம்மளுக்கு ஃபுட்டு உணவே துணை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் இருக்கோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்செகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு பாரதியாரே வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இடம் வந்து மணிபல்லவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை, தீவத்திலகை. எங்கே பார்த்தாலும் தனக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வெண்மலர் குன்றுகள், பூத்துக்குளங்குற செடி கொடி, அடர்ந்த மரங்களாக இருக்குது. இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் வந்து தீவத்திலகை வந்து வராங்க. அழகிய பெண்ணு நீ யார் அப்படின்னு தீவத்திலகை வந்து கேட்குறாங்க. மணிமேகலை வந்து நான் வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவங்க, என் பேர் வந்து மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரும்மா, நீங்கள் எப்படி தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு மணிமேகலை ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. தீவத்திலகை வந்து என் பெயர் தீவத்திலகைங்க. நான் இந்த தீவில் வந்து புத்த பீடிகையால் காவல் செய்து வருகிறேன். புத்த பீடிகை வந்து இவங்க வந்து காவல் செஞ்சுட்டு வராங்க. பெருமை மிக்கவர் மட்டுமே வந்து இத்தீவுக்கு இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய், இன்னும் அறிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணிமேகலை என்னதுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதில் வந்து பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்யை பார்க்க சொல்கிறாங்க. இதுக்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைதிக்கனால வந்து இந்த பொய்யை வந்து கோமுகின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வடிவதற்கேற்ற பெயராக இருக்கிறதே அப்படிங்கிறாங்க. தீவத்திலகை வந்து பொய்க்கு வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரில் மேலே ஒரு அதிசய அரிய பாத்திரம் வந்து தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி. அந்த பாத்திரத்து பேர் அமுத சுரபி. யார் கையில் இருந்துச்சுன்னா ஆபுத்திரன் கையில் வந்து இருந்துச்சு. எப்போ வரும்? வைகாசி திங்கள் முழு நிலவு. வைகாசி நிலவே, அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகாசி நிலவே. ஓகே. எந்த பொய்யில் வரும்? கோமுகி பொய்யில் இருந்து தோன்றும். அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க குறையாமல் வளர்ந்து. அந்த பாத்திரத்தில் என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜாக்பாட் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் ஒரு பாக்ஸ் அது என்னமோ ஒன்று வரும். அதில் வந்து ஒரு துப்பாக்கி போட்டால் 2 துப்பாக்கி வரும். ஒரு 500 ரூபா பணத்தை போட்டால் 2 500 ரூபா பணம் வரும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடு போட்டோம்னா அல்ல குறையாமல் வந்துகிட்டே இருக்கும். அதுதாங்க அமுத சுரபி. சரிங்களா? ஒருவேளை மணிமேகலை படிச்சிருப்பார் போல டைரக்டர். சரிங்களா? ஆமாம், அந்த பாத்திரம் வந்து வைகாசி முழு நாள் வந்து தோன்றும், அந்த நாள் இதுதான் அப்படிங்கிறாங்க. சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த பொய்யில் வந்து அந்த பாத்திரம் வந்து தோணுது.
தோன்றுது. மணிமேகலை வந்து உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு தேவதையை சொல்லிடுறாங்க. மணிமேகலை அப்புறம் வந்து விடை பெறுறாங்க. மணிமேகலை பூம்புகாருக்கு மறுபடியும் திரும்புகிறாங்க. ஆதிரியிடம் வந்து உணவு பெற செய்கிறாங்க. அந்த பாத்திரம் வாங்கிட்டாங்க. சரி, யாருக்கிட்ட முதல்ல சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க? ஆதிரைக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இதாங்க வந்து யார் நீங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதேவி ஆகியோரோட மகள் வந்து நான் உங்கள் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் வந்து உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரிக்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கு, நல்லா தானம் பண்ணுவாங்க போல். சரின்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மறுபடியும் வந்து இது என்ன பாத்திரம் அழகா என்ன கேட்குறாங்க. ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி தெரியுங்க, உங்களை இன்று தான் நான் பார்க்குறேன். இது என்ன பாத்திரம் அழகாக இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்கிறாங்க. வியப்புடன் நான் கேட்டுட்டு அப்படியே அமுத சுரபியோட சிறப்பை வந்து அறிஞ்சிருக்கேன். இப்போ வந்து நான் அதில் வந்து உணவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. மணிமேகலை என்ன சொல்கிறாங்க? அன்புக்குரிய ஆதிரியே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு யார் சொல்கிறா? புறநானூறில் சொல்கிறாங்க. குடப்புலவினார் அப்படிங்கிற புலவர் சொல்கிறார். சரிங்களா? மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமிர்த சுரபிலேருந்து நான் உணவு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அமுத சுரபி வந்து பெற்றதுக்கப்புறம் உடல் குறையுற்றோர், பிணியாளர், நோயாளர் அப்படின்னா ஆதரவற்றோர் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வந்து உணவு அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு செல்கிறாங்க. சரிங்களா? அங்கே இருக்கிறவங்களுக்கும் உணவு இடுறாங்க. காட்சி 3, அரண்மனைக்கு போகிறாங்க. சிறை காவலர் மன்னர் மணிமேகலை. வேந்தை வணக்கம், இன்று காலை நம்ம சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்திருக்கிறா அப்படின்னு சிறைக்காவலர் சொல்கிறாங்க. அவங்க கையில் வந்து ஒரு சிறிய பாத்திரம் இருக்குது. அந்த சிறிய பாத்திரத்துலேருந்து உணவு அள்ளி எல்லாத்துக்கும் வணங்கினால், ஆனால் அந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடு குறையவே இல்லை அப்படிங்கிறாங்க. மன்னர் வந்து ஒரு சிறிய பாத்திரத்துலேருந்து உணவை அத்தனை பேர்த்துக்கு வழங்கினாலும் அப்பெண்ணை வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து மன்னர் வணங்கி வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல குறையாத பாத்திரத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து அந்த வரலாற்று வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மன்னர் கேட்டு, சரிங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மாதவம் செய்தவளே, இந்த உலகில் பசி பிணி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்குதான்னு கேட்குறாங்க. அன்பால் ஆட்சி செய்யும் அரசரே, சிறைச்சாலையின் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழிகாணணும். அவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, மறுபடியும் அவங்களுக்கு வந்து திருந்தி வாழ்றதுக்கு வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் வந்து அறக்கோட்டமாக மாறணும்னு சொல்கிறாங்க. அதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்குறாரு. வாழ்க்கை அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் தீவைகள் அப்படிங்கிறத வந்து தக்க அறிஞர் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற சொல்கிறாங்க. சிம்பிளாக பெற்றவங்க வந்து மதிக்கணும், முதியோரை பேணணும், பாதுகாக்கணும், உறவினர்களை அரவணைக்கணும். அப்படிங்களா? அப்படிலாம் கூடாதுங்க. அப்படி இருந்தால் வாழ முடியாது. இந்த சுச்சுவேஷனில் நான் சொல்லிகிட்ருக்குறேன். ஓகேங்களா? நல்ல நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க மனசார, அவங்களுக்கு உதவி பண்ணல, தப்பே இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்களாம் அனுபவப்பட்டு தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துக்கிறோம் அப்படின்னாவே நம்ம நிறைய அனுபவப்பட்டுட்டு தான் வந்திருப்போம். சரிங்களா? அடுத்தது, நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நான் வந்து நடைமுறைப்படுத்த ஆணையிடுறேன். நீ வாழ்க, உன் அறம் வாழ்க. அப்பா, நன்றி மன்னா, எங்களுக்கு நன்றி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விடை பெற்று வந்துட்டோம். அடுத்து பாதம். இது எழுதுனது வந்து எஸ் ராமகிருஷ்ணன். இந்த கதை வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால எழுத்தாளர்கள் ஒருவர். தாராபாரதி பெயர் ராதாகிருஷ்ணன், இவங்க எஸ் ராமகிருஷ்ணன். பாதம். ஓகேங்களா? இதில் அவ்வளோதாங்க. எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ராமகிருஷ்ணனாவே உருட்டுருவங்க. ராமகிருஷ்ணன் பேர் இருக்கிறீங்க, சாரிங்க. ராமகிருஷ்ணனை உருட்டுறாரு. கால் முளைத்த கதைகளா? எங்கேயோ தேசாந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. கதாவிலாசம் இவனுக்கு இது உபபாண்டவம், கதாவிலாசம் இவனுக்கு என்ன, இவன் பாட்டுக்கு உருட்டிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெயர் சொல்லை வந்து 6 வகைப்படுங்க.
சரிங்களா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருளை வந்து குறிக்கும் பெயர் பொருள் பெயர். இடத்து பேர்னா சென்னை, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இடத்து பேர். இதில் வந்து மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி அப்படின்னு பொருள் பெயர் சொல்கிறாங்க. இடப்பெயர் வந்து பூங்கா, தெரு அப்படின்னு இடப்பெயர் சொல்கிறாங்க. பார்த்தாவே நமக்கு தெரியும். நிமிடம், காலம், வாரம் அப்படின்னு காலப்பெயர் சொன்னால் காலப்பெயர். பொருளோட உறுப்பு, இப்போ நம்ம உடல் முழுக்க உடல் மனிதன் அப்படின்னு சொன்னால் அது பொருட்பெயர். அங்கே இருக்கிற உறுப்புகள் ஒன்றை மட்டும் சொன்னால் அது சினைப்பெயர். பண்பு பெயருங்கிறது பொருளின் பண்பை குறிக்கும் பெயர். வட்டம், சதுரம் இது வந்து அளவு, வடிவம், நிறம், தன்மை குறிக்கும். அடுத்து தொழிற்பெயரை குறிக்கும் சொல் தொழிற்பெயர். அவ்வளோதாங்க, ஈஸிங்க. இடுகுறி பெயர்னு என்ன, காரண பெயர்னு என்ன? எந்த காரணமே இல்லாமல் வைக்கிற பேர் தான் வந்து இடுகுறி பெயர். அதுலேயும் வந்து பொது பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. பொது பெயர்னு என்ன? மரம், காடு. மரத்துலேயே என்ன மரம் இருக்குது? மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது. அதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். மரத்துலேயே வந்து சிறப்பாக சொல்கிறாங்க. காடுன்னா நிறைய காடு இருக்குது. அதில் என்ன காடு? கருவேலங்காடு. அதுவும் இடுகுறி சிறப்பு பெயர். டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்படியே கொஷின் வரும். புக்கில் இருக்கிற கொஷின் தான் கேட்பாங்க. இது ஓல்டு புக்லேயும் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ புக் வைஸாக போகலாம், சரிங்களா. பொறுமையாக நம்ம எல்லாமே பார்த்துடலாம். அப்புறம் காரண பெயர்னால் ஏதோ காரணம் சொல்லி வச்சுருப்பாங்க, அதுதாங்க காரண பெயர். பறவை, அணி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரண சிறப்பு பெயர் வளையல், மரங்கொத்தி. மரத்தை கொத்துது அதனால மரங்கொத்தி. மரங்கொத்தி ஒரு பறவை, அதனால காரண பொது பெயர். சிறப்பு பெயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வளையலுங்கிறது ஒரு அணி, அது பொது பெயர். என்ன அணினா வளையல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக. அடுத்தது அன்பினில் இன்பம் காண்போம், மரத்தினில் நேர்மை காண்போம், துன்பத்தில் உயிர் கண்டால் துரிசரு கனவு காண்போம் அப்படின்னு காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்தரையினார், மலேசிய கவிஞர், சரிங்களா. அதனால தான் நம்மளை எப்போ காண்போம்ன்ட்டு மலேசியாவிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க. அறக்கட்டளை, ட்ரஸ்ட், வாலண்டியர், தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ். இப்போல்லாம் ஸ்கூல் இருக்கான்னு தெரியல. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஜூனியர் ரெட் கிராஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஒரு சிலுவை கொடுத்துருவாங்க, அதில் நாங்கள் மாட்டிப்போம், சரிங்களா. அடுத்தது திருக்குறளுங்க. திருக்குறள் பார்க்கலாமா? சரிங்க. இது வந்து பொருளாவது பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா வந்து உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். எது அறமாகும்? ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். நீங்கள் எதுவுமே அறம் பண்ணலினாலும் பரவாயில்லைங்க, நம்ம உள்ளத்தை வந்து தூய்மையாக வச்சுட்டாவே அது வந்து குற்றம் இல்லாமல் நம்ம நல்லா இருந்தாவே அது சிறந்த அறங்க, சரிங்களா. அடுத்தது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல், பேசல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம். அழுக்காரி அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அது மாதிரி இல்லாதவருக்கு தருவதே ஈகை, மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து வந்து செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்துடுவாங்களாமா. நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக யாராவது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்துதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். நீ வேணால் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு பகைவராக இருந்தாலும் பரவாயில்ல, திடீர்னு அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை தலை குனிஞ்சிருவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட பேசவும் மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிற உயிரின் துன்பத்தை வந்து நம்மளுடைய துன்பம் மாதிரி கருதாவிட்டால் நாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயன் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு அரசு அதிகாரி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த திருக்குறளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த செயல் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது இஷ்டமே இருக்காது. ஆனால் நானே வந்து ஒரு சில சமயம் செஞ்சுருக்கேங்க. ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம், சரிங்களா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்லாம் சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஆற்றல் உடைகளை வந்து இகழக்கூடாது, அதுவே நம்ம தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழி. ஒன்றும் இல்லைங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறீங்களே வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. திடீர்னு நம்மளுக்கு அப்படியே மச்சாவா பிரச்சனைனா வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீயினால் சுட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ளலாம், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாதுங்க.
பார்த்துக்கோங்க. ஸ்டேல் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு நடத்திட்டு இருந்தேன். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நடத்திட்டு இருந்தேன். எப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. சரி ஓகேங்க, பரவாயில்ல. ஆசை ஜோதி எழுதுனது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அது இங்கிலீஷில் தான் வந்து இருந்திருக்கும். ஆக்சுவலாக உண்மையான நூல் வந்து எட்வின் ஆர்டான் எழுதிய ஏசியன் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி தான் நம்ம தமிழ் எழுதியிருப்பார் கவிமணி. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக வந்து பணி செஞ்சுருக்காரு. இது இந்த ஆசி நூல் ஆசிய ஜோதி வந்து யாரின் வரலாற்றை குறிக்கும்? புத்தரின் வரலாற்றை குறிக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, பிம்பிசார மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு புத்தருங்கிறது யார்? நள்ளிரவில் வந்து அரண்மனையை விட்டுட்டு வந்தவர். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக வந்து ஆடுகள் வந்து கொல்லப்பட்டன. அவற்றுக்கு நடுவால் வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து அடிபட்டு வலியால் துடிச்சிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து தோளில் போட்டுட்டு யாகசாலையை அடைகிறாரு. மன்னருக்கு வந்து அறிவுரை கூறுறாருங்க. சரிங்களா? அப்படி தான் இந்த உயிரை கொல்றதுனால மட்டும் பாவம் போயிடுமா? நன்மை தீமையும் நம்ம விட்டு எப்பவுமே நீங்காது. அப்போ வந்து எல்லா உயிர் மீதும் இறக்க கொள்கிற நேர்மையான வாழ்வு வாழ்பவர் தான் வந்து மறைபொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருந்தி தாமும் துன்புறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா உயிர்களும் உங்களை நம்பி தான் இருக்குது. அரசு வந்து எல்லா உயிரும் வந்து பெரிதாக மதித்து பாதுகாக்கிறாங்க. எறும்பு கூட தன் உயிரை வந்து கொல்லப்படுவது வந்து படுவதை அறியாதவர் உண்டோ? காத்து கொல்லப்படுவது. இப்போ நம்ம ஒரு எறும்பவே கொல்ல போகிறோங்க, பாம்பவே கொல்ல போகிறோம், தப்பிச்சு தானே ஓடுது. எல்லா உயிருமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இந்த உலகத்தில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர் தானே. நம்ம நம்பி இருக்கும் இருப்பரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்ளலாமா அப்படின்ற அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், பார்த்தாவே புரியும். அப்பப்போ அந்த இடையில மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க என்ன சொல்ல வராங்கிறது. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தடுத்துடுறாங்க, அந்த யாகம் பண்ணுறதை தடுத்துடுறாங்க. அதாங்க இதோடைய ஹைலைட்டு. அடுத்து மனித நேயம். இல்லாதவருக்கு கொடுத்து வாழ்வது ஈகை. பசியென்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேணுங்க. தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்யணும் அப்படிங்களா? இது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. நன்மை செய்ய முடியாது, சைலண்ட்டாக வேணால் போயிடலாங்க. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் அதுவும் பண்ணுறதில்ல, திருப்பி செஞ்சு விட்டுறாங்க. ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அணைக்க வேணும். சரி, அது ஓகேங்க. பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இது கூட ஓகேங்க. நம்ம படத்தை பார்த்தா கூட நம்மளாம் வந்து அழுகுறோங்க. ஆனால் வந்து அந்த ஒரு சில பாயிண்ட் வந்து திருக்குறள்லாம் படித்தா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் நம்ம பின்பற்றுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ராமலிங்க அடிகளார் வந்து பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் 3 பேர் வருவாங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து மனிதநேயத்தை பற்றி மெயினாக சொல்கிறாங்க. உலகில் எந்த ஆறும் தனக்காக ஓடுவதில்லை அப்படிங்களா? எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. ஆமாங்க. எந்த மரமும் தனக்காக கனிகளை வந்து உருவாக்குறதில்ல, நாம் தான் வந்து சாப்பிட்றோம். இதை போல தான் தனக்கென வாழாமல் நம்ம பிறர்க்காக வாழணும்னு சொல்கிறாங்க. வாழ்வதற்கு அருள், பொறுமை, அறிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும், அதுவே மனிதநேயம்னு சொல்கிறாங்க. மனிதநேயத்துடன் வாழ்வர்கள் தான் வந்து இந்த உலகமே வந்து இயங்குது. நல்லவர்கள் இருக்கிறனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் இந்த உலகமே வந்து மனிதநேயம் இருக்கிறதுனால தான் இயங்குது. இந்த உண்மையை தமக்கென மயிலா நோன்றான் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படின்னு புறநானூற்று அடிகள் வந்து சொல்லுதுங்க. வள்ளலார் வந்து வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி கூறுறாரு. என்னென்னா வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நீண்ட தூரம் நடந்தனால வந்து களைப்பு ஏற்பட்டுருக்குது. இப்போ வந்து ஓய்வு எடுக்கிற வந்து நினச்சிருக்காரு. சரி, வழியில் வந்து ஒரு சத்திரம் இருந்திருக்குது. அங்கே வந்து ஒரு திண்ணையில் வந்து படுத்து உறங்கிட்டுருக்காரு. அப்போ வந்து ஒரு திருடன் வந்திருக்காங்க. அதில் இருக்கிற காதில் இருக்கிற கடுகுன்னு வந்து இருப்பதை பார்த்துட்டு அதனை அவர் கவர்றதுக்காக போகிறாரு. தங்க கடுக்கனை வந்து மெதுவாக கழட்டினாங்க. அதை வந்து வள்ளலார் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. சரி, ஒரு கடுக்கனை மட்டும் கழட்டினா அதுக்கு சௌரியம் இருக்காதுன்னு இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க இது திருட்டு கடுக்கன்னு தானே. ரெண்டுமே இருந்தால் தானே வாங்குவாங்க. சரி ஓகே, அவருக்காவது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொரு கடுக்கனை கழட்டுறதுக்கு சௌரியமாக வந்து மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. அதே கழட்டி கொண்டு அந்த இடத்த விட்டு அகன்று செல்ல முற்படுறாங்க. அப்போது வந்து அந்த வள்ளலார் வந்து மென்மையான குரலில், அப்பா, அந்த 2 தங்க கடுக்கனும் குறைந்து விலைக்கு விட்டுவிடாதே,
மேலும் ஒரு கடுகனுடன் சென்றால் உன் திருடன் நினச்சிப்பாங்க. எனவே தான் நான் 2 கடுகளையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணும், இந்தப்போ உன் கடுக்கு நீயே வச்சுக்கொண்டு சொல்லிட்டு போக தோணும். அதே மாதிரி திருடர்கிட்ட கூட வந்து அன்பு இருந்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யார் சொன்னது? அதுவும் வள்ளலார் தான் சொன்னது. வள்ளலாரின் மக்கள் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியில் வந்து வடலூரில் வந்து சத்திய தர்மசாலையை வந்து தொடங்கி எல்லாத்துக்கும் உணவளிச்சிருக்காரு. சரிங்களா? இன்னுமே வந்து வடலூரில் அது நடைபெற்று வருகிறது. நெக்ஸ்ட்டு அன்னை தெரசா வந்து பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளுங்க, அன்னை தெரசா சொன்னது. நம்ம சாகும் வரை இல்லை நம்மளோட வாழ்க்கை, நிஜமாங்க. நம்ம வந்து மற்றவர் மனதில் வாழும் வரை. இவங்கெல்லாம் இப்போ பாருங்கள், இப்போ கூட நம்ம இங்கே வந்து படிச்சுட்ருக்கோம். இவங்க வந்து செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம உயிரோடு இருந்துமே என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்கணும். இந்த சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது நம்ம செய்யணும், நம்ம வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஒரு சாதனையாளர்களாக வந்து இந்த உலகத்துக்கு தெரிகிறாங்க. சரிங்களா? ஒரு நாள் வந்து அன்னை தெரசா சாலையோரமாக நடந்து சென்றாங்க. அப்போ வந்து ஒரு வழியில் ஒரு மூதாட்டி வந்து சாலையோரமாக படுத்திருக்காங்க. அவர் முகம் வந்து துணியால் மூடி இருந்தாங்க. ஒரு கையில் பூனைக்குட்டியை அணைச்சி கொண்டு படுத்திருக்காங்க. அன்னை தெரசா வந்து அருகில் வந்து சென்று உத்து பார்க்கும்போது தொழுநோய் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. கைகளில் வந்து விரல்கள்லாம் போயிடுச்சு. அன்னை தெரசா வந்து மனம் கலங்கினாங்க. மூதாட்டியோட பக்கத்தில் போய் அவர் தொட்டு தூக்கினாங்க. சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டதுக்கு, என்னை தொடாதீங்க, என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கும், என்னுடைய உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டாங்க, என்னுடன் பேசுவதில்லை, என்னை கண்டாலே விலகி ஓடிடுவாங்க, இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது படிக்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்களா? தொழுநோயால் நிறையா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க. இது கேட்டோன்னே அப்போது இது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நேரில் அவர் எப்படி இருந்திருக்கும் அதை கேட்டுட்டு கண்ணீர் விடுறாங்க. இவரை போல் ஆயிரக்கணக்கான தொழுநோய்களுக்கு உதவி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் ஒரு கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். இவருக்கு வந்து ஒரு கோவில் கட்டினாலும் வந்து பெருசு கிடையாது. சரிங்களா? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதுக்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தேடி வந்தது. சரிங்களா? நம்ம நடிகர்களை கொண்டாடாமல் இவங்களெல்லாம் கொண்டாடினாவே நம்ம உருப்பட்டுருவோங்க. நம்ம புக்கு படிக்கிறதுனால உருப்படலாம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பார்த்திங்களா? போட்டித் தேர்வுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சமுதாய நோக்கில் பார்த்தோம்னா நம்ம பணி செய்யும்போது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து வந்து கைலாஷ் சத்யார்த்தி வந்து தான் நான் பார்க்க போகிறோம். அன்னை தெரசாக்கு அப்புறம் அடுத்தது நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. 2 பேருமே வந்து அவங்க வந்து மனிதநேய தொழுநோயாளிகளுக்காக என்ன சொல்கிறது பாடுபட்டவர். இவங்க வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை வந்து தொடங்கினவர். சரிங்களா? பற்றி பார்த்துடலாம் வாங்க. சிறு வயதில் தினமும் ஸ்கூல் போகும்போது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை வந்து பார்த்துருக்காரு. அவன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் இந்த சிறுவன் மட்டும் நம்மளை போல் பள்ளிக்கு வராமல் இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்குது. தம் ஆசிரியரிடம் பெற்றோரிடம் கேள்வி வந்து கேட்டிருக்காரு. பணம் இல்லாதனால தான் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும், எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுத்துச்சு. அவருடைய மனிதனையும் பிற்காலத்தில் அவரை பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை மேலே வந்து பரிவு கொள்ள வச்சுச்சு. அதற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை வந்து தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலமாக தான் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். சரிங்களா? கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 பள்ளி குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு. சரிங்களா? 30 வருஷத்துலேயே வந்து 80,000 குழந்தைகள் வந்து மீட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்க. உலக கல்வி நம்ம லைஃப்பில் ஒரு 10-20 குழந்தைகளுக்காவது வந்து உதவி செஞ்சிடணுங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிடணுங்க.
உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் வந்து 80,000 கிலோமீட்டர் வந்து நடைபயணம் சென்றிருக்காரு. சரிங்களா. குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது நம்ம கைலாஷ் சத்யார்த்தி. இவர் போல வந்து மனிதநேயமிக்க பல உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் வந்து மனிதநேயத்துடன் நடந்து கொள்ளணும். அப்படிங்கிறனால தான் நம்மளுக்கு இந்த பாடத்தை சிலபஸாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து உணர்வுபூர்வமாகவும் தமிழை படிக்கணும். சரிங்களா. அதுக்காக தான் தமிழ் ஒரு பாடமாக இருக்குது. தாய்மொழி மேலே ஒரு பற்று வருவதற்காகவும் நம்மளுக்கு மனிதநேய வரக்காக தான் வந்து நம்மளுக்கு தாய்மொழி ஒரு பாடமாக இருக்குது. சரிங்களா. முடிவில் ஒரு தொடக்கம், இதுவும் அப்படி தாங்க. இது வந்து மெயினாக என்னென்னா உடல் உறுப்பு தானத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. இவர் ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருதுன்னு சொல்லிட்டு இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. அவரோட இதயத்தை தான் அந்த ஒரு பொண்ணுக்கு வைப்பாங்க. அந்த பையன் பேர் ஹிதேந்திரன். அவங்க 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து டாக்டர். சரிங்களா. அசோகன், புஷ்பாஞ்சலி. அது வந்து ஒரு நம்ம இறந்தாலும் வந்து மற்றவங்களோட உடலில் வந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு உடல் உறுப்பு தானத்தை வந்து மையமாக வச்சு இந்த பாடத்தை சொல்லியிருக்காங்க. தேர்வு நோக்கில் இது இல்லைங்க. அணி இலக்கணம். எதிலுமே அழகை காண விரும்புது மனுஷங்க இயல்பு. எதுலேயுமே வீட்டில் அலங்கார பொருட்களில், வீட்டு வாசல் கோலமிடுறதில் எல்லாத்துலேயுமே அழகு தாங்க. நம்ம போகிற ஹோட்டல் வந்து அந்த அழகாக இருந்தால் தானே போவோம்ல. வெளியே இருந்து பார்த்தா ஹைஜீனிக்காக இருந்தால் தானே. அது மாதிரி எதிலும் அழகாக காண விரும்புவது தான் மனிதர்களின் இயல்பு. நம்மை நாமே அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம். ஆள் பாதி ஆடை பாதி. சரிங்களா. அதுபோல் தான் வந்து கவிஞர்களும் வந்து தம் கற்பனை திறனை வந்து கவிதைகளால் வெளிப்படுத்தும் போது அதுக்கு வந்து அணி யூஸ் பண்ணுறாங்க. அணிங்கிறது வந்து அழகு என்பது பொருள். நம்மளோட கருத்தை வந்து சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு நவிழ்ச்சிங்கிறது ஒரு பொருளின் இயல்பை வந்து உள்ளபடியே சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் அப்படியே சொல்கிறது தாங்க இயல்பு நவிழ்ச்சி அணி. இன்னொரு பேர் தன்மை நவிழ்ச்சி அணி. தோட்டத்தில் மேய்க்குது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு. சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுங்க. இந்த பாட்டு எழுதுனது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இயல்பாக கூறியிருக்கு, எந்த ஒரு மிகைப்படுத்தியும் கூறல. அதே இந்த உயர்வு நவிழ்ச்சி அணி பாருங்கள். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும், அது ஓகே. வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இது வந்து மிகைப்படுத்தி தானே கூறியிருக்காங்க. அதனால இது உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க. இதில் எதுவும் இல்லை, முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக ஹியூமனிட்டி மனிதநேயம், மெர்சினா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நோபல் பிரைஸ்னால் நோபல் பரிசு, லாரினா சரக்குந்து. அவ்வளோதாங்க. 3rd டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 7th பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா.